வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல அப் அண்ட் அபவுட் அப்படின்ற ஃப்ரேஸ் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இத எப்ப நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, 2 இடங்கள்ல நம்ம யூஸ் பண்ணலாம். ஒண்ணு என்ன அப்படின்னா, ரொம்ப நாள் உடம்பு சரியில்லாம இருந்துட்டு, அதுக்கப்புறம் எந்திரிச்சு அவங்க எழுந்து நடமாட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ வழக்கம் போல அவங்களுடைய அன்றாட பணிகள தொடங்கிட்டாங்க. இந்த மாதிரி சொல்றதுக்கு நாம அப் அண்ட் அபவுட்ன்ற ஃப்ரேஸ யூஸ் பண்ணுவோம். 2வது விஷயம் உடம்பு சரியில்லாமன்னு இல்ல, ஜென்ரலாவே ரொம்ப டயர்டா இருந்தாலோ, லேட்டா தூங்குனாலோ, எப்படி இருந்தாலும் சரி, காலையில சீக்கிரமே எந்திரிச்சு நம்மளுடைய அன்றாட வேலைகள தொடங்கிட்டோம், கிளம்பிட்டோம். இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு நம்ம இந்த அப் அண்ட் அபவுட் அப்படின்ற ஃப்ரேஸ நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற எக்ஸாம்பிள், ஒரு ரொம்ப ஃபீவரா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபீவருக்கு அப்புறமா எந்திரிச்சு நடமாட எனக்கு ஒரு முழு வாரம் ஆணுச்சு அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். So it took me one whole week to be up and about after the fever. It took me one whole week to be up and about after the fever. அதே மாதிரி இப்ப யாருக்காவது உடம்பு சரியில்ல, கால்ல அடிபட்டுருச்சு அது மாரிலாம் இருந்தா, இவங்க திரும்பவும் எழுந்து நடமாட எவ்வளவு நாள் ஆகும்? அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? So how long will it take for her to be up and about again? How long will it take for her to be up and about again? சின்ன குழந்தைங்கலாம் காலையிலேயே சீக்கிரம் எந்திரிச்சு தவழ்ந்துட்டு இங்க இங்கேயும் போயிட்டுருப்பாங்க இல்லையா? ஸோ விளையாட ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ அந்த மாரி சமயங்கள்ல வீட்ல இருக்க யாருமே அதுக்கப்புறம் தூங்க முடியாது. ஸோ அவரோடது சின்ன குழந்தை அதிகாலையில எந்திரிச்சுரும். அதுக்கப்புறம் எங்களால தூங்க முடியாது. Her toddler is up and about early in the morning. We can sleep after that. Her toddler is up and about early in the morning. We can sleep after that. நேத்து நைட்டு தூங்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆனாலும், ரொம்ப நேரம் கழிச்சு நாங்க தூங்குனாலும், காலையிலேயே எந்திரிச்சு நாங்க கிளம்பிட்டோம். ஒரு இடத்துக்கு கிளம்புறதுக்கு நாங்க தயாராயிட்டோம். Despite sleeping late last night, we were up and about to the crack of dawn. Despite sleeping late last night, we were up and about the crack of dawn.